அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமாத் நிர்வாகிகளுக்கான மார்க்க வழிகாட்டல். இஸ்லாமிய பார்வையில் பொறுப்பு என்பது அலங்காரமோ, புகழைத் தேடும் கருவியோ அல்ல. மாறாக அது ஒரு மாபெரும் அமானிதம். இது குறிப்பாக ஜமாத் நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு மறுமையில் கடுமையாக விசாரிக்கப்படும் ஒரு முக்கிய கடமையாகும். ஜமாத் என்பது அல்லாஹ்வின் மார்க்கத்தை மக்களிடம் தூய வடிவில் கொண்டு சேர்க்கும் பணியை மேற்கொள்ளும் ஒவ்வொரு கூட்டமைப்பு. இதில் பொறுப்பேற்கும் ஒவ்வொருவரும் தங்கள் செயல்கள், முடிவுகள் மற்றும் எண்ணங்களை அல்லாஹ்வின் திருப்தியை மையமாகக் கொண்டு அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களைப் பொறுத்தே அமைகின்றன. புகாரி 1. ஒரு ஜமாத் நிர்வாகியின் பயணம் தொடங்குவது அவரது நிய்யத்திலிருந்து. நான் இந்த பொறுப்பை ஏற்கிறேன், அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு உழைத்து அவனது திருப்தியை பெறுவதற்காக என்ற எண்ணம் ஆழமாக வேண்டியிருக்க வேண்டும். இந்த பொறுப்பை வியாபாரமோ, லாபத்திற்கோ, உலக ஆதாயத்திற்கோ பயன்படுத்த நினைப்பது இந்த எண்ணத்தை மாசுபடுத்துவதாகும். இந்த எண்ணத்தில் முகஸ்துதி அல்லது பெருமை போன்ற கலப்படங்கள் ஊடுருவினால் அது சைத்தானின் தூண்டுதலாக மாறி செயல்களில் மதிப்பை குறைத்துவிடும். ஒரு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திய பிறகு அல்லது ஒரு தாவா பணியை சிறப்பாக முடித்த பிறகு நாம் நம்மை பரிசோதனை செய்ய வேண்டும். மக்களின் பாராட்டுகளை நம்மை அசைத்து பார்க்கலாம். அந்த நேரத்தில் யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கே, உனது உதவியின்றி இது சாத்தியமில்லை என்று நம் உள்ளத்தை அல்லாஹுவை நோக்கி திருப்புவது இறை எச்சத்தின் அடையாளமாகும். அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். அல் குர்ஆன் 3:102 வசனத்தில் பதிவாகியுள்ளது. தக்வா என்பது தனிமையிலோ மக்கள் கூட்டத்திலோ அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வுடன் செயல்படுவதாகும். ஒரு ஜமாத் நிர்வாகிக்கு இந்த தக்வாதான் மிகப்பெரிய கவசம். ஜமாத்தின் நிதி என்பது ஒரு அனாதையின் சொத்தை விட மிகவும் புனிதமான அமானிதம். ரூபாய் செலவு செய்யும் போது கூட இதற்கு மறுமையில் பதில் சொல்ல வேண்டும் என்ற அச்சம் இருக்க வேண்டும். ஒரு முடிவு எடுக்கும்போது இது எனக்கு அல்லது என் நண்பருக்கு சாதகமாக இருக்குமா என்று சிந்திக்காமல், இது குர்ஆன் மற்றும் சுன்னாவுக்கு உகந்ததா, இது ஜமாத்தின் நலனுக்கு உதவுமா என்று மட்டுமே சிந்திக்க வேண்டும். தனக்கு பிடித்தவர் பிடிக்காதவர் என்ற பாரபட்சம் காட்டாமல் அனைவரையும் சமமாக நடத்துவது தக்வாவின் வெளிப்பாடு. விமர்சனங்களை திறந்த மனதுடன் ஏற்று தவறுகளை திருத்திக் கொள்வது இறை அச்சமுள்ள நிர்வாகி இயல்பு. முகஸ்துதி என்பது நம் பணிகளை அழித்துவிடக்கூடிய ஒரு கொடிய நச்சு. எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தாலும் பிறரின் பாராட்டை எதிர்பார்த்தால் அந்த அமல்கள் மறுமையில் தூசாக பறந்துவிடும். ஒரு ஜமாத் நிர்வாகி தன்னை தானே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கேள்விகள் 5. 1. என் பணிகள் மூலம் வியாபாரம், லாபமோ, புகழோ கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானா? 2. என் பணிகள் மீடியாக்களில் வர வேண்டும், என் பெயர் அறிவிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானா? 3. பலர் பார்க்கும் பணிகளில் மட்டும் அதிக ஆர்வம் காட்டுகிறானா? அல்லது திரைமறைவு பணிகளிலும் அதே ஆர்வத்துடன் உழைக்கிறானா? என் கருத்து ஏற்கப்படவில்லை என்றால் என் மனம் கோபமோ, கர்வமோ கொள்கிறதா? 4. இந்த கேள்விகளுக்கு ஆம் என்ற பதில் வருமானால் உடனடியாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு அஸ்தஃபிருல்லாஹ் கோரி தமது எண்ணத்தை சரி செய்ய வேண்டும். உண்மையான ஊழியன் தன் பெயர் உயர்வதை விட அல்லாஹுவின் மார்க்க உயர்வதையே விரும்புவான். திரைக்கு பின்னால் உழைப்பதையே பெருமையாக கருதுவான். சகோதரர்களே, ஜமாத் நிர்வாக பொறுப்பு என்பது முட்கள் நிறைந்த பாதை. இதில் அல்லாஹுவின் திருப்தியை மட்டுமே இலக்காக கொண்டு பயணிப்பவர்களுக்கு மறுமையில் மகத்தான கூலி காத்திருக்கிறது. அதே நேரம் உலக ஆதாயங்களையோ புகழையோ நாடுபவர்கள் கடுமையான எச்சரிக்கையும் உண்டு. தமது பதவி நிரந்தரமல்ல, தமது வாழ்வு நிரந்தரமல்ல. ஆனால் இக்லாசுடன் மன தூய்மையுடன் செயல்படும் ஒவ்வொரு பணியும் அல்லாஹ்விடம் நிரந்தரமான கூலியை பெற்றுத்தரும். முகஸ்துதி, பெருமை போன்ற தீய குணங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று துவா செய்த வண்ணமாக, அல்லாஹு நம் அனைவரையும் பொறுப்புகளை செய்பவனை நிறைவேற்றி அவனது திருப்தியை பெறும் நல்லடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன். அல்லாஹு நம் அனைவரையும் பொறுப்புகளை செய்பவனை நிறைவேற்றி அவனது திருப்தியை பெறும் நல்லடியார்களாக ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.